ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்கும்போது 2 ஸ்நாக் வெரைட்டி. ஒன்று பார்த்திங்கன்னா ராஜ்மா கட்லெட்டு, இன்னொன்று சாம சாதம் பக்கோடா. இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த சாம சாதத்தை வச்சு ஒரு பக்கோடா. பொதுவாக வீடுங்களில் இந்த சாதம் மீந்து போச்சுன்னா நீங்கள் சைனா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரைட் ரைஸுன்னு பண்ணுறாங்க. நம்ம சாதத்தை சூடாக வடித்து அந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக பழைய சாதத்தை தான் ஃப்ரைட் ரைஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நம்ம தயிர் சாதம் புளியோதரை அந்த மாத்திரை மாதிரி. இங்கே இப்போது கொஞ்ச நாளாக பார்க்குறோம், நிறைய இந்த பழைய சாதம் மீந்து போனது நிறைய விஷயங்களாக பண்ணுறோம். ஒன்று வத்தல் போடுவோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கோடா, ரைஸ் ரோல்ஸு, அப்புறம் அந்த பழைய சாதத்தையே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நைட்டில் கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு கெட்டியாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு அந்த சாதத்தை நல்லா உதிர் சாதத்தை அந்த புளி தண்ணியில் பெசரி வச்சுடுவோம், நல்லா ஊற விட்டுருவோம். அது நல்லா ஊறி இருக்கும். காலையில் அதை தாளித்து கொண்டு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இன்றைக்கி அந்த சாம சாதம் வடிச்சிட்டு அது மீந்தா அதை வச்சு நம்ம எப்படி ஒரு பக்கோடாவாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இது. நீங்கள் சாம சாதம்னு கிடையாது, நம்ம வீட்டில் வடிக்கிற எந்த சாதத்தை வச்சும் இதே முறையில் நம்ம பண்ணலாம். இப்போது இந்த சாம சாதம் பக்கோடாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா? சாமை அரிசியில் வடித்த சாதம் 2 கப், பொடியாக நறுக்கிய காய்கறி கலவை சிறிதளவு, திணை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது 1/4 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த சாமை சாதம் பக்கோடாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெயை காய போட்டு ரெடியாக வச்சிடுறேன். இப்போது ஒரு பவுலில் இந்த சாமை சாதம் வடித்தது நல்லா உதிராக வடிச்சிருக்கு பாருங்கள், ஆனால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மசிச்சுக்க போகிறோம். இதுக்கு காய்கறி இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி என்கிட்ட எடுத்து. வீட்டில் நம்ம சாதாரணமாக ஒரு சாம்பார் வைக்க ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு வருவோம். கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு பொரியலை பண்ணுவோம். மீதி பார்த்திங்கன்னா 4-5 கிடக்கும். ஒரு முள்ளங்கியில் 1 கிடக்கும், கத்திரிக்காயில் இருக்குது. இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம நல்ல பொடியாக நறுக்கி ஒரு கலவையாக இதை சேர்த்துலாம். 2 கப்பு சாதம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, நல்லா தாராளமாக 1 கப் அளவுக்கு காய் போடலாம். ஆனால் எல்லாம் பொடியாக நறுக்கிடணும். இங்கிலீஷ் காய்கறிகள் தான் கிடையாது, நாட்டு காய்கறிகள் பலதும் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய், காராமணி, அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த குழந்தைங்க இந்த நாட்டு காய்கறிகளை தொடரதே கிடையாது. அவங்கள சாப்பிட வைக்க இது ஒரு சௌரியம். இதை நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள் இதை நான் இளம் காரமாக பண்ண போகிறேன். காரம் வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா கொஞ்சம் இன்னும் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு,
உள்ளே வேகாது. எண்ணெயோட காய்ச்சல் அளவாக இருக்கணும். போட்ட உடனே மேல் எழும்பி வரணும். அந்த ஸ்டேஜில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிள்ளி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தான் நான் கிளறேன். நான் தீயும் குறைக்கலை. அது சில பேர் என்ன பண்ணுவோம், வெந்துக்கிட்டு இருக்கோம், அது வேகிற நேரம் பார்த்தா தீயை குறைச்சிடுவோம், இல்லைன்னா தீயை ஜாஸ்தி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் சம அளவாக தீ ஆரம்பத்துலேருந்து எரிஞ்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரெக்டாக வரும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இது வந்து சரியாக இருக்கும். மேலே கிறிஸ்பாக, அதே சமயம் உள்ளே சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். இது ஆற வச்சாலும் கொஞ்சம் சாஃப்டாகிடும், பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இளம் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்துடும். அப்போ தான் உள்ளேயும் வந்து வெளியில் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு இடையில் அறுசுவை தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம வந்து இந்த சாம சாதம் பக்கோடாக்கு கிள்ளி விட்டுருக்கோம். அது வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா அதில் தென்னை மாவு, அரிசி மாவு, காய்கறிகள், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், எலுமிச்சம்பழச்சாறு எல்லாம் கலந்து இந்த சாதத்தோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு தண்ணி தட்டுட்டு கிள்ளி விட்டுருக்கோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நான் தீ குறைக்கலை. ஏன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ கொழுதோ அந்த அளவுக்கு நான் பக்கோடா கிள்ளி விட்டுருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு தீ இருந்தால் தான் இது சுற்றிலும் கரெக்டாக வேகும். தீயை குறைச்சோன்னா விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நல்ல நிறம் மாறினதுக்கப்புறமா அதை எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த உருண்டையாக நம்ம உருட்டி போட்டோம் இல்லையா, அதுவும் இருக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்கிட்ட ஒரு வேளை நம்ம கிள்ளி போடுறது பிடிக்கலன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி கொடுத்துடலாம். அப்போ அதுக்கு குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீள் வாக்கில் உருட்டணும்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். அது அழகாக ரசித்து சாப்பிட்டுக்குவாங்க பிடிச்சிட்டு. பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய மதுரை பக்கம் இந்த ராஜபாளையம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க. சீடையை வந்து அழகாக சின்ன சின்னதாக நம்ம நீள் வாக்கில் உருட்டுவோம், உருண்டையாக உருட்டுவோம், தட்டையாக தட்டி போடுவோம். ஏன்னா சில நேரம் இப்போ சில பேர் வெடிக்கும்னு பயந்து தட்டையாலும் தட்டி போடுவோம். பட் அங்கே ராஜபாளையத்தில் மட்டும்தான் இந்த சீடையை அப்படியே கிள்ளி விட்டு பார்த்தேன். நம்ம சீடையை வந்து நம்ம இதே மாதிரி மாவு பக்குவமாக பிசைஞ்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அழகாக கிள்ளி 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 விட்டுறாங்க. முதல் தடவை எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த அண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் கேட்டேன் அந்த அண்ணிகிட்ட, என்ன நீ வித்தியாசமாக இருக்குது ஏதோ இந்த பலகாரம், என்ன இல்லை நீ இதை சாப்பிட்டுட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். நாங்கள் சாப்பிட்டா சீடை டேஸ்ட்டு. ஏன் சீடை டேஸ்ட் வருது, ஆனால் இப்படி இன்னும் ஒரு கல்லை பொறுக்கி உள்ளுக்குள்ளே போட்டு டப்பாலே அடைச்சி கொண்டு வந்த மாதிரி இருக்குண்ணா. அப்படி தான் நீ நாங்களாம் பண்ணுவோம், உட்காந்து உருட்டலாம் மாட்டோம், ஒன்றும் பாதியமாக கிள்ளி விடுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் அந்த எதோ சொல்லுங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த திருத்தமாக
இது வந்து கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்த ஒரு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சட்னி வேணால் வச்சுக்கலாம். இல்லைன்னா தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை நல்லா அடிச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த சர்க்கரையும் சேரும்போது அந்த இனிப்பு ருசியோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஜீரணமாகும். அதே சமயம் நெஞ்சு கரிச்சல் இருக்காது. சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த பக்கோடாலாம் சாப்பிட்டா நெஞ்சு கரிக்குதும்பாங்க. அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இது இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா வச்சு ஒரு கட்லெட். ராஜ்மா கட்லெட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ராஜ்மா கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: ராஜ்மா 1 கப் நன்கு ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும். பிரெட் ஸ்லைஸ்கள் 3 நன்கு பொடித்து கொள்ளவும். இஞ்சி 1 அங்குல துண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 10 பற்கள் பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். கொத்தமல்லி தழை சிறிதளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும். தந்தூர் மசாலா 2 டீஸ்பூன். உப்பு ருசிக்கேற்ப. எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த ராஜ்மா கட்லெட்டுக்கு தேவையான பொருள் நான் பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்மாவை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் கொடுத்து இறக்கிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் லேசாக உப்பு போட்டிருக்கோம், ரொம்ப போடல, லேசாக உப்பு போட்டிருக்கோம். இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பிரெட் ஸ்லைஸை ஓரமெல்லாம் எடுக்க வேண்டாம். அப்படியே ஒன்றும் பாதியமாக பிச்சு மிக்சியில் போட்டு விப்பர் பட்டனால் அந்த மஞ்சள் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது விப்பர் பட்டன், அது அடிக்கிற பட்டனால் 2 அடி அடிச்சிங்கன்னா நல்லா நுணுங்கி இந்த மாதிரி பூவாகிடும். அதுக்கப்புறம் இது வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும். நான் முதல்ல அந்த ராஜ்மா கட்லெட் அப்போ வந்து ராஜ்மா டிக்கின்னு பண்ணேன். அது பண்ணும்போது அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து அது ஒன்று பண்ணோம். நம்மளோட உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு ப்ரெட்டு சேர்க்கும்போது இந்த ருசி மாறாமல் இன்னும் நல்லாவே இருக்குது. உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லா இருந்தாலும் ப்ரெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது இந்த தந்தூர் மசாலான்னு சொன்னேன். இந்த தந்தூர் மசாலா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து சிக்கன் 65 காலிஃப்ளவர் 65ன்னு பண்ணுறவங்களுக்கு ஒரு பேக்கெட்டில் விற்கிறாங்க இல்லையா, அந்த 65 மசாலா, அந்த மசாலா வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்லெட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் அது வந்து தந்தூர் மசாலான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கடைகளில் அட்டை டப்பாவில் விற்கிற மசாலாலாம் பார்த்திங்கன்னா அதை தந்தூர் மசாலான்னு போட்டிருப்பாங்க. அது கிடச்சா வாங்கிக்கோங்க, அல்லது இந்த 65 மசாலா கிடச்சதுனாலும் வாங்கிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ராஜ்மாவை அடிச்சுட்டு வந்துடும். அதாவது தண்ணி ஊற்றாமல் தண்ணியை நல்லா இருத்து எடுத்துகிட்டு, வேக வச்ச தண்ணியை இருத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ராஜ்மாவை நல்லா மிக்சியில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல பவுட்ரு மாதிரி, அதே சமயம் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வரணும். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ராஜ்மா கட்லெட்டுக்கு ராஜ்மா ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தது பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி இல்லை, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். இதுவே பை இட் செல்ஃப் ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ஆனால் இந்த பருப்பு வகைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன இது உண்டு, எண்ணெயில் போடும்போது சில நேரங்களில் பிரியும். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெட்டை சேர்த்துக்கிறோம். நான் வந்து இந்த ப்ரெட்டை சேர்க்குற போது ஃப்ரெஷ் ப்ரெட்டை அப்படியே இந்த சால்ட் ப்ரெட்டை சேர்த்துக்கிட்டுருக்கேன். இது வந்து நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். பட் ஹெல்தியர் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம அதை கட்லெட் தட்டணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம ராஜ்மா கட்லெட்டுக்கு ராஜ்மா வேக வச்சு நல்லா வடிகட்டி, அதாவது நல்லா ஊற வச்சு வேக வச்சு வடிகட்டி அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சி எடுத்தோம். அதுலேயே ப்ரெட்டு பொடி பண்ண தூள் அதோட கூட நல்லா வதக்கிட்டோம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் வதக்கி அதோடு சேர்த்து அதோட கூட இந்த தந்தூர் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு தோசை கல்லும் காய போட்டிருக்கேன். இந்த கட்லெட்டுக்கு வந்து சாஸ் நல்லாயிருக்கும். அது சாஸ் எல்லாம் இல்லைனாலும் இதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதுலேயே நல்ல வந்து உங்களுக்கு ஃப்ளேவர், டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் இருக்குது. ஒன்று நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் விருப்பம் இருந்தால், அல்லது இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சாஸ் வச்சு கொடுத்துக்கலாம். சாஸ் இல்லைன்னா நமக்குலாம் இருக்கவே பெரியவங்கலாம் ஊறுகாய், தயிர் இது எது வேணும் தொட்டுக்கணும். ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த கட்லெட்டு. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹை லெவல் ப்ரோட்டீன் வந்து இந்த ராஜ்மாவில் இருக்குது. மெக்சிகோ பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மா வந்து நிறைய அவங்களோட உணவு இதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு காய்கறியோ சேலடோ எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் அவங்களோடது
ஸோ கட்டாயம் இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு முதல் அது கூட எப்போவுமே நம்ம சொல்லுவோம் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு பார்த்து அதை சுவைச்சு பார்த்ததுனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். இதை நீங்கள் இளம் தலைமுறையினருக்கு கட்டாயம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இதை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள், நேர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.